Recording in progress. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலே இந்த கூட்டத்துக்கு எங்களை குடும்பமாக ஒன்று சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது அது எங்கள் எல்லாருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக மாற வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு உம்மையே நாங்கள் நேசித்து, உம்மையே நாங்கள் பின்பற்றி, உம்முடைய சித்தத்தையே செய்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். உம்முடைய வருகைக்கு முன்பாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். நீர் அதற்காக எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும். வரதற்கு இந்த கூட்டத்திற்கு வர தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு எல்லா உம்முடைய பிள்ளைகளையும் நீ கூட்டிக் கொண்டு வந்து சேரும். இதை யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனங்கள் பிரயோஜனம் உள்ளதாக மாற நீர் கிரியை செய். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் இயேசுவை போல் அழகுள்ளோர் வேறும் யாரும் இல்லை என்கிற ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். இந்த பாடலை நாம் பாடுவதற்கு முன்பாக சில காரியங்களை நான் வசனத்தை வைத்து சொல்லிவிட்டு இந்த பாடலை நாம் பாடலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால், வரப்போகிற நியாய தீர்ப்பு என்ற தலைப்பிலே நாம் வேதத்தை நாம் படிக்கும்போது, இந்த வரப்போகிற நியாய தீர்ப்பில் விசுவாசிகளாய் இருக்கிற நமக்கு அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். இந்த வரப்போகிற நியாய தீர்ப்பு விசுவாசிகளுக்கு அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்க வேண்டும் என்றால், நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது அநேக காரியங்களை நாம் அப்புறப்படுத்தி விடுகிறோம், அநேக காரியங்களை நாம் தள்ளி விடுகிறோம். அப்படி தள்ளிவிட்டு இயேசு மாத்திரம், இயேசுனுடைய சித்தம் மாத்திரம் அப்படி நாம் பிரயாசப்படும் போது நமக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பில் இயேசு நமக்கு நித்திய காலமாய் அநேக சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியத்தை செய்ய போகிறார். அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த நியாய தீர்ப்பு நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. அதே வேளையில் நாம் ஒருவேளை இயேசுவுக்கு உகந்த விசுவாசிகளாய் நாம் இல்லாத போது அதே நியாய தீர்ப்பு நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, இல்லையா? ஸோ இப்போ அதனால் இந்த நியாய தீர்ப்புக்கு நாம் எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நான் யோசிக்கும்போது, இயேசு என்ன சொல்கிறார் என்றால், ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அப்படி தன்னைத்தானே வெறுக்காவிட்டால் என்னை பின்பற்றுவதற்கு அவன் பாத்திரவான் அல்ல என்று வசனத்தில் சொல்கிறார். அதை நம்ம யோசிக்கும் போது, ஏன் இப்படி சொன்னார்? ஏன் என்னை நான் வெறுக்க வேண்டும்? இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் எனக்கு பதிலாக உங்களுடைய பிள்ளைகளையோ, மனைவியையோ, இல்லை தகப்பனையோ, தாயையோ, யாரை நீங்கள் நேசித்தாலும், எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நீங்கள் என்னை பின்பற்ற முடியாது, அதற்கு நீங்கள் பாத்திரவான்கள் இல்லை என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவன் என்பது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு காரியம். அந்த காரியத்தை நாம் அடைய தடையாயிருப்பது என்னவென்றால், ஒன்று நம்முடைய
மாமிச சிந்தை அது ஒரு தடையாக இருக்கிறது. சில வேளைகளில் இந்த உலகத்தில் இருக்கும் நம்முடைய உறவுகள் எல்லாம் நமக்கு தடையாய் மாறுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு கூட நம் மனசாட்சியை நாம் கேட்டோமானால் நமக்கு இந்த உலகத்தில் இருக்க காரியங்கள் தான் பிடிக்கும். ஏனென்றால் நம் கண் பார்வையிலே அதை தான் நாம் பார்க்கிறோம். வரப்போகிற காரியத்தை நாம் பார்ப்பதில்லை. ஆனால் நம் தேவன் நம்மை நேசிப்பதினாலே நமக்கு எப்படியாவது நம்மை நாமே வெறுப்பதற்கான காரியத்தை அவர் செய்து விடுகிறார் என்பது என்னுடைய விசுவாசம். இதற்காக நான் என்ன செய்தேன் என்றால், நான் வேறு வசனங்களை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கும்போது இந்த வசனத்தை எனக்கு இந்த ராத்திரியிலிருந்தே கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருந்தார். அதனால் இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். இது நம் யோபனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அந்த மனிதன் அநேக பாடுகளை அனுபவித்தார். அவர் எப்படி அந்த பாடுகளை அனுபவித்தார் என்றால், அவர் உத்தமனாய் இருந்து தேவனுக்கு முன்பாக தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு இருக்கும்போது அவர் இந்த பாடுகளை அனுபவிக்கிறார். நீங்கள் யோபு 19வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அவர் இப்படியாக சொல்லுகிறார். யோபு 19:6 நீங்கள் பார்க்கும்போது, தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரலிடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். என்னில் இருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்றுப்போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். அவருடைய தண்டு படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாமிசத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. இதை நான் எதுக்கு முழுசாக படித்தேன்னா, இந்த மனுஷனுடைய பாடுகள் எல்லாத்தையும் அவர் விவரிக்கிறார். அநேகருக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வரலாம், வந்திருக்கிறது. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த பாடுகள் எல்லாம் தேவன் தான் எனக்கு கொண்டு வர செய்தார் என்று இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அங்கலாய்க்கிறார். இந்த வசனம், இவ்வளவு பாடுகள் உள்ள இந்த மனுஷன் தன்னுடைய சிநேகிதர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறான், கெஞ்சுகிறான், நீங்கள் என்னிடத்தில் இப்படி பேசாதீர்கள், எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு அவன் பேசுகிறான். ஆனால் நீங்கள் பாருங்கள், எனக்கு என்ன இதனுடைய கன்க்ளூஷன், அதாவது இதனுடைய முடிவு நீங்கள் பார்க்கும்போது யோபு 42 இப்படி யோபு சொல்லுகிறார்.
அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிக்கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்விப்பட்டேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். நான் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். இங்க பாருங்க, இவ்வளவு பாடுகள் இருந்தும் தேவனை பற்றி இவன் காதாலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவருடைய மகிமையை காண்கிறான். இதே அவனுக்கு எலும்பு ஒட்டி கொண்டு இருக்கும் அளவுக்கு தான் தோல் இருக்கிறது. பல்லை மூடிக்கொள்ள கொஞ்சம் தோல் மிஞ்சினது. பயங்கரமான பிரச்சனைகள், சுகவீனம் இவனுக்கு இருக்கிறது. இவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள். இவன் சொத்து எல்லாம் போய்விட்டது. இவன் மனைவி கூட இவனை வெறுக்கிற நிலைமை. இந்த நிலைமையிலே தேவனை இவன் பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. இதை பார்த்த உடனே அவன் சொல்லுகிறான், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இங்க என்ன ஆச்சு? இந்த விசுவாசி தன்னைத்தானே வெறுத்தான். இப்போ இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு வருவது அவசியம் என்று எனக்கு இந்த வேளையிலே நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் இந்த பாடுகள் வரும்போது முதலாவது நாம் தேவனை தேடுகிறோம். பாடுகள் இல்லாத போது உண்மையாலே தேவனை தேடலாம். ஆனால் இந்த பாடுகள் வரும்போது அவரை தேட முயற்சி செய்கிறோம். அப்பொழுது அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமையை நாம் கண்டோமானால் சுலபமாக நாம் நம்மை வெறுத்துவிட்டு அவரை பின்பற்ற ஆரம்பிப்போம். இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் ரொம்ப அழகாக, நீ செய்ய நினைத்ததை தடைப்படாது என்று அழகாக அவன் அதை புரிந்து கொண்டான் என்பதை தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் நாமே வெறுக்காவிட்டால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக போய் சேர முடியாது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஒரு தடையை உண்டாக்கும். ஏனென்றால் முழுவதுமாய் அவரிடத்தில் நம்மை கொடுத்து முழுவதுமாய் அவரிடத்தில் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த வரப்போகிற நியாய தீர்ப்பு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கும் என்று நான் யோசிக்கிறேன். அதனால் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பாடுக அனுபவிகள் என்பதற்காகவோ இல்லை உங்களுக்கு பாடுதான் வரப்போகிறது என்பதற்காக நான் சொல்லவில்லை. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், என்ன நடந்தாலும் நம் இயேசுனுடைய மகிமையை நாம் ஒவ்வொரு நாளும் காண முயற்சி செய்ய வேண்டும். நாம் முயற்சி செய்து அவருடைய மகிமையை நாம் கண்டோமானால், நாம் இந்த உலக காரியங்களையும் நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்களையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நாம் வெறுத்து தள்ளிவிட்டு நம்மை முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுத்து நாம் வாழ்க்கையை நடத்தும் போது ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். அப்போ அந்த நித்திய ஜீவன், அந்த நித்திய கிரீடம், அந்த நீதியின் கிரீடம் நமக்கு நித்தியமாய் கொடுக்கப்படும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அப்போ அதில் இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இதை பாடுவோம். அப்பொழுது உங்களுக்கு புரியும் நான் இதை எதற்கு நான் சொன்னேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்னென்னா,
இயேசுவை தவிர வேற எதுவுமே அழகுள்ளதாகவோ விலையுள்ளதாகவோ நாம் வெளியேற பெற்றதாகவோ நாம் பார்க்கக்கூடாது. பார்த்தோமானால் வரப்போகிற நியாய தீர்ப்பு அதிலே நாம் ஏமாந்து போவோம் என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்த பாட்டை பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புறநழகுள்ளவரே பூவில் என் வாழ்க்கை அது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே என் வாழ்க்கை அது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமின்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமின்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். புறநழகுள்ளவரே என் வாழ்க்கை அது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரேணி வேகம் வந்து என்னை சேருமே. தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னை பொங்குதே, நேசரேணி வேகம் வந்து என்னை சேருமே. புறநழகுள்ளவரே பூவில் என் வாழ்க்கை அது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்,
மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது இந்த வரப்போகிற வரப்போகிற நியாய தீர்ப்பு வரப்போகிற நியாய தீர்ப்புன்ற டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கு வேத வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இதில் இந்த வரப்போகிற நியாய தீர்ப்பை பற்றி நாம் வேத வசனத்தை பார்க்கும்போது நாம் மறுபடியும் இந்த வசனங்களை உற்று கவனித்து நாம் படிக்க வேண்டும் என்பது எனக்கு என் மனசில் படுது. அதனால் நான் போன வாரம் நாம் சில வசனங்களை பார்த்தோம். இந்த வாரம் அதே வசனங்களை நாம் மறுபடியும் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த காரியங்கள் மிக மிக முக்கியமான ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். மோசே சொல்லுகிறான், நாட்களை என்னும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் வருடம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும் சில வேளைகளில் என்ன ஆகிறது என்றால், இந்த உலக காரியங்கள் நமக்கு சில நோக்கங்களையும் சில எதிர்பார்ப்புகளையும் கொடுக்கிறது. நாம் என்ன மறந்து விடுகிறோம் என்றால், இது ஒரு தற்காலிகமான உலகம், இது ஒரு தற்காலிகமான நோக்கம். இந்த தற்காலிகமான உலகத்தில் எது முக்கியம், எதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் 2-3 வாரத்துக்கு முன்பாக என் சகோதரி என்னை பார்க்க வந்திருந்தால், அதனால் நாங்கள் வேறு ஒவ்வொரு ஊராக ஒரு பயணமாக போய்கொண்டு இருக்கும்போது என் மனைவியினிடத்தில் இன்னொரு சகோதரி பேசிக்கொண்டிருக்கிறதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த சகோதரி இந்தியாவில் ராத்திரி 2 மணியோ 3 மணியோ எந்த நேரம் என்று தெரியவில்லை, என் மனைவியோடு பேச வேண்டிய நிலைமையாயிருந்தது. அந்த சகோதரிக்கு ஏதோ வாழ்க்கையில் அநேக பிரச்சனை. அல்ல, அந்த சகோதரி சொன்னது எனக்கு இன்றைய வரைக்கும் அது என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்னென்றால், என்னுடைய வாழ்க்கை, ஏனென்றால் அந்த சகோதரி ஒரு தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கலாம் என்று நாங்கள் யோசித்தோம். என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது, என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. இத்தனைக்கு இந்த சகோதரிக்கு இயேசுவை தெரியும், விசுவாசியா இல்லையா என்பது எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. ஆனால் இயேசுவை பற்றி சில காரியங்கள் தெரியும். அப்போ என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லும்போது நாம் அர்த்தத்தை எங்கிருந்து தேடுகிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தங்கள் இந்த உலக பிரகாரமான எதிர்பார்ப்புகளில் நாம் இருந்தோமானால், உலக பிரகாரமான காரியங்களில் நாம் இருந்தோமானால் அது அர்த்தமில்லாத தான் இருக்கும். நம்ம ஒரு அநேக வேளையில் மனிதர்கள் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால் நான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்களுக்கு, அது யாரை வேணாலும் நம்ம யோசிக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நான் ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் நடிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருந்து தான் இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமலே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த உலகத்தில் நாம் அர்த்தத்தை எதிர்பார்த்தோமானால், நீங்கள் ஒருவேளை நாம் பணம் சம்பாதிக்கலாம், புகழை சம்பாதிக்கலாம்,
ஆனால் நீங்கள் பாருங்கள், பணம் சம்பாதித்தவர்கள், புகழை சம்பாதித்தவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய முடிவை நீங்கள் பாருங்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தது. ஏனென்றால் இந்த உலகத்திலும் நம்முடைய இந்த மண்ணான வாழ்க்கையிலும் எந்த அர்த்தத்தையும் நாம் தேட முடியாது. ஆனால் நாம் கர்த்தரை நோக்குவோமானால், கர்த்தருடைய சித்தம் இந்த தற்காலிக வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் தேடுவோமானால், கர்த்தர் அநேக அர்த்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குவார். இன்றைக்கு நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன அர்த்தம் வாழ்க்கையில்? என்ன கர்த்தருக்கு நான் என்னை உண்மை உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, நீதி உள்ளவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்நாளுக்குள்ளே அதை முடித்தாக வேண்டும். அடுத்த வேலை என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகளுக்கும், என்னுடைய சகோதரர்களுக்கும், என்னுடைய சகோதரிகளுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்லி எப்படியாவது அவர்களும் என்னை போல மாற வேண்டும். இதுதாங்க அர்த்தம். வேற எந்த அர்த்தத்தையும் இந்த உலகத்திலே நாம் தேட முடியாது. அதை தேடினோமானால் நாம் ஏமாற்றம் தான் அடைவோம். இப்போ பவுல் அப்போஸ்தலர் இந்த வசனத்தை அவர் சொல்லும்போது, நீங்கள் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அழகுள்ள வாழ்க்கையாக இருந்தது என்பதை நான் அநேக வேளையில் எனக்கு ஒரு பொறாமையாக கூட இருக்கிறது. ஆனால் அவர் சொல்வது 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். ஓகே, 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 6வது வசனம். பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இவர் அந்த நாட்களிலே, அதாவது 1ஆம் நூற்றாண்டிலே இவர் இருந்த அந்த இடத்துல அதிகமாய் படித்தவர், அதிகமான படிப்பறிவு உள்ளவர், அதிகாரம் பெற்றவர். இயேசு அங்கே வரும்போது அந்த சபையை அவர் துன்பப்படுத்துகிறார். ஆனால் ஒரு நாள் இயேசு அவரிடத்தில் வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையின் அர்த்தமே என்னவென்றால், இயேசுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இப்போ பாருங்க, அவர் சபையில் இருக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீ எருசலேமுக்கு போகக்கூடாது, அங்க போனா உனக்கு அதிகமான பிரச்சனை. தேவனுடைய தீர்க்கதரிசி இந்த மனுஷனுக்கு வந்து பரிசுத்த ஆவியினாலே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், நீ எருசலேமுக்கு போகக்கூடாது. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போகிறனால பிரச்சனை உண்டாகிறது. எருசலேமிலிருந்து அவரை ரோம பேரரசு கைதி செய்து ரோம் நகருக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அந்த கூட்டிக் கொண்டு போகிற வேளையிலும் அவர் அநேக இடங்களிலே சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த நேரத்தில் அவர் ஒரு ரோம பேரரசின் கைதியாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியும் இந்த அரசு மாறப்போகிறது, அதில் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறார்கள் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. அப்போ இவர் இந்த தீமோத்தேயுவுக்கு அவர் இந்த கடிதத்தை, இந்த நிருபத்தை எழுதும்போது அவருடைய கடைசி நிருபத்தை அவர் எழுதுகிறார். அவருக்கு தெரியும் இன்னும் சில நாட்களிலோ இன்னும் சில மாதங்களிலோ தன்னுடைய உயிர் தன்னை விட்டு பிரிய போகிறது என்பது. அப்பொழுது அவர் எழுதும்போது இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? 6வது வசனத்தில், ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உடைய வாழ்க்கை முடிய போகிறது.
ரொம்ப அழகா சொல்றார். எனக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி உண்டு. எனக்கு நியாயம் கொடுப்பதற்கு நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி உண்டு. அவர் என்ன செய்ய போகிறார் என்றால், எனக்கு நீதியின் கிரீடத்தை கொடுக்க போகிறார். எனக்கு மட்டும் இல்லைங்க, அவருடைய பிரசன்னமாகுதலை, அவருடைய மகிமையான பிரசன்னத்தை விரும்புகிற யாருக்கும் அதை தான் கொடுக்க போகிறார். ஏன்? அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள், அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள் என்ன செய்ய போறாங்க? அவர்கள் ஒரு நல்ல போராட்டத்தை போராடப் போகிறார்கள். போராட்டம் என்று சொல்லும்போது நான் யோசிப்பேன், நமக்கு போராட்டம் எங்க இருக்கு? நம்ம சாதாரணமாக யோசித்து பார்த்தா என்ன சொல்லுவோம்? இந்தந்த மனுஷர்களாலே எனக்கு போராட்டம் உண்டு, இந்தந்த காரியங்கள், இந்தந்த சூழ்நிலைகளினாலே எனக்கு போராட்டம் உண்டு. ஆனால் முக்கியமான போராட்டத்தை நம்ம மறந்துடுறோம். நமக்குள்ளாகவே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நமக்கு உள்ள இருக்கிற போராட்டம் தான் பெரிய போராட்டம். அந்த உள்ள இருக்கிற போராட்டத்தை நாம் அடக்கி விட்டோமானால், அந்த உள்ள இருக்கிற போராட்டத்தை நாம் ஜெயித்து விட்டோமானால், வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள் எதுவானாலும் அதை நாம் சமாளித்துக் கொள்ளலாம். உள்ளே இருக்கிற போராட்டம் என்னவென்றால், நான் இயேசுவை விசுவாசித்து இப்பொழுது நான் என் கண்களினாலே காண்கிற காரியமும், இப்பொழுது நான் யோசிக்கிற காரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, இயேசு எனக்கு நியாயம் செய்வார், இயேசு எனக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பார் என்று அதற்காக என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதும், இந்த உலக இச்சைகளை விட்டு விலகுவதும் தான் எனக்கு இருக்கும் பெரிய போராட்டம். ஏனென்றால் அந்த போராட்டத்தை நான் வென்றுவிட்டால் எனக்கு கோபம் வரப்போறதில்லை, சோகம் வரப்போறதில்லை, எதுவுமே வரப்போறதில்லை. கர்த்தரிடத்தில் இந்த பரிசுத்தவான் பாடுகிறது போல, இயேசுவை போல அழகுள்ளவர் வேற யாரும் இல்லை. இந்த மண்ணான காரியங்களுக்காக நான் மாணிக்கத்தை தூக்கி எறிய மாட்டேன் என்று அந்த பரிசுத்தவான் பாடுகிறார். அப்படி பாட விடுவோம். இதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த போராட்டம் இருக்கிறது என்பதை முதல்ல தெரிந்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஏனென்றால் நாம் ஓட்டத்தை முடிக்கும் போது, அதை தான் நம்ம இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். ஓட்டத்தை முடிக்கும் போது என்ன கிடைக்குதுங்க? இங்கே அழகாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார், எனக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கிறது, நீதியின் கிரீடம் இருக்கிறது. இது என்ன நீதியின் கிரீடம் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால், நாம் சந்தோஷமாய் நம்முடைய விசுவாசத்திலே ஓடுவோம். இப்போ இதே நீங்கள் யாக்கோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம், இதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தது தான், இதையே தான் நான் திருப்பி பார்க்கிறேன். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வேறு விதமாக அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்றது நீதியின் கிரீடம், இங்க இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது ஜீவ கிரீடம். இது ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு நீதிமான்னு கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்லலைன்னா நமக்கு ஜீவ கிரீடமும் கிடைக்காது. நான் பரலோக ராஜ்யத்தில் நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்றால், நாம் நீதிமான் என்று, உத்தமன் என்று நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் இல்லையா? அவ இங்கே என்ன சொல்றான்னா, ஒரு சோதனையை மனுஷன் சகிக்க வேண்டும்.
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் ஜீவக்கிரீடத்தை கொடுப்பார். யாருக்கு ஜீவக்கிரீடத்தை கொடுப்பார்? கர்த்தரிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருப்பவர்களுக்கு. இந்த காரியம் ரொம்ப முக்கியங்க. நாம் கர்த்தரை அன்பு கூற வேண்டும். எப்படி கர்த்தரை அன்பு கூற வேண்டும் என்றால், முதலாவது காரியம், அவர் நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நன்மையே செய்கிறவர், தீமை செய்கிறவர் அல்ல. நன்மையை மாத்திரம் செய்கிறவர். அவர் நல்லவர். நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். இதை நாம் உணர்ந்தோமானால் நாம் அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். இல்லை, கர்த்தர் தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் எல்லாம் வல்லமையும் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன், ஆனால் என் மேல் அவர் அன்பாய் இருக்கிறாரா என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறவர்கள் விசுவாசிகளே கிடையாது. தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள் கிடையாது. தேவன் நல்லவர் என்றும் தேவன் நன்மை செய்கிறவர் என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம் ஆனால் நாம் உண்மையான விசுவாசிகள். ஏனென்றால் இங்கே பாருங்க, இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சோதனை எங்கிருந்து வருகிறது? தேவன் நம்மை சோதிக்கிறாரா? இங்க போட்டிருக்குது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பாருங்க, யோபு அப்படிதான் சொன்னார். தேவன் இந்த காரியங்களை எனக்கு செய்தார். அதுல இந்த யோபுடைய காரியத்துல நான் இன்னொரு நாள் அதை பார்ப்போம். தேவன் எதற்காக அதை செய்தார் என்பதை நீங்கள் உற்று கவனித்தீர்களானால் உங்களுக்கு புரியும். ஆனால் இங்கே யாக்கோபில் சொல்லப்படுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவனுக்கு என்ன வேற வேலை இல்லையா? அவர் எதற்கு நம்மை சோதிக்க வேண்டும்? அவர் சோதிக்கல. எப்படி நாம் சோதிக்கப்படுகிறோம் என்றால், அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நமக்கென்று சில ஆசைகள் இருக்கிறது, சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகளையும் இந்த ஆசைகளையும் நாம் நிறைவேற்ற முயற்சி செய்கிறோம். இது சில வேளையில் ஒரு சாதாரண எதிர்பார்ப்பாக இருக்கலாம், சாதாரண ஆசையாக இருக்கலாம். அதனால நம்மளுடைய மனசாட்சி நமக்கு என்ன சொல்லுன்னா, அதில் என்ன தப்பு இருக்கு? ஆனால் என்ன ஆகுது பாருங்க, நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் அடைய போகும்போது அதில் அநேக காரியங்கள், அநீதியான காரியங்கள் நீங்கள் செய்வீர்கள். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய நியாயத்துக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள். அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும், இது தேவனுடைய சித்தம் இல்லை என்பது. இது நம்முடைய ஆசை. இங்க என்ன போட்டிருக்கு? பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என்ன ஆகுதுன்னா, இந்த மரணம் என்று இங்க சொல்லும்போது ஒரு தோல்வியை நாம் சந்திக்கிறோம். நம்ம எதிர்பார்த்தது நடப்பதில்லை. நாம் அந்த எதிர்பார்ப்பதை அடைய முயற்சி செய்கிறோம், ஆனால் எதிர்பார்த்த காரியம் நடக்காது. ஏன் நடக்காது? அது தேவனுடைய சித்தமே இல்லையே. அது அது நீங்கள் எதிர்பார்ப்பது தேவன் எதிர்பார்ப்பது அல்ல. நீங்கள் ஆசைப்படுவது தேவன் ஆசைப்படுவது அல்ல.
தேவன் நீதியை ஆசைப்படுகிறார், பரிசுத்தத்தை ஆசைப்படுகிறார், உண்மையை ஆசைப்படுகிறார். நாமோ இந்த உலகத்தை ஆசைப்படுகிறோம். இந்த உலகத்தில் எதை ஆசைப்பட்டாலும் அது உண்மையாக அதை நிறைவேற்ற முடியாது. உண்மையை, தேவனுடைய நீதியை வைத்து அதை நிறைவேற்றவே முடியாது. அதனால தான் இங்கே யாக்கோபு சொல்கிறார், என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ என்னன்னா, கர்த்தர்கிட்ட இருந்து இது வருதுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த காரியம் வரும்போது அது ஈஸியாக நமக்கு வரும். நம்ம முயற்சி பண்ண தேவையில்ல, நம்ம அநீதி பண்ண தேவையில்லை, நம்ம போராட வேண்டிய அவசியம் கிடையாது. அது வரும்போது வர நேரத்தில் அது அழகாக நம்மிடத்தில் வந்துவிடும். ஆனால் நாம் சோதிக்கப்படுவது எதனால் என்றால் நம்முடைய சொந்த இச்சையினாலே இழுக்கப்படுகிறோம் என்பது தான் முக்கியம். இது ஒரு மனுஷனுக்கு இது சாதாரணமாக நடக்கிறது. ஐயோ, இது எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பொய் தான் சொல்கிறோம். நாம் எல்லாருமே இச்சையினால் இழுக்கப்படுகிறோம். ஆனால் ஒன்று ரொம்ப முக்கியம் என்னென்னா, அந்த சோதனையிலிருந்து எப்படி நம்ம வெளியில் வரோன்றது தான் முக்கியம். ஏன்னா அந்த 12வது வசனத்தை நான் திருப்பி வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ நம்ம கர்த்தருடைய விசுவாசிகள், கர்த்தரை விசுவாசிக்கிறது, இந்த உலகத்தாருக்கு இது கொடுக்கப்படல. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நாம் செய்த தவறெல்லாம் நாம் உணர்ந்து நாம் மனம் திரும்பி அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த தோல்வியிலிருந்து வெளியில் வரோங்க. அதற்கு அவர் அநேக காரியங்களை நமக்கு வாய்க்க செய்கிறார். நம்ம நினச்சிக்கலாம், ஓ நான் உத்தமன் ஆயிட்டேன். இல்லை, உத்தமன் ஆக்கிட்டார். உத்தமன் ஆகலை, அவர் நம்மை உத்தமனாக மாற்றிவிட்டார். அதனால் அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் எந்த சோதனையில் சிக்கினாலும் அவரிடத்தில் போய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி, இந்த மனம் திரும்புதல் இல்லாமல் நம் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். நாம் மனம் திரும்ப வேண்டும். நான் என்ன தவறு செய்தேன் என்பதை உணர்ந்து, எப்படின்னா நம்முடைய நீதியின் பிரகாரம் அல்ல. அநேக வேளையில் நாம் இந்த உலகத்தின் நீதியை வைத்துக்கொண்டு, நம்முடைய சொந்த நீதியை வைத்துக்கொண்டு, நான் தவறே செய்யலைங்க, நான் என்ன தவறு செய்தேன் என்று நாம் யோசிக்கிறோம். தேவநீதியை தேடுங்கள். தேவநீதியின் பிரகாரம் நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னை நானே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதிலிருந்து நாம் மனம் திரும்பினோமானால் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மையாய் உண்டு. இந்த மனம் திரும்பாத பட்சத்தில் நாம் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம் மனம் திரும்பாத வரைக்கும் நாம் தேவனை விட்டு பிரிந்து தான் இருக்கிறோம். நம் மனம் திரும்பினோமானால் தேவன் நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் மன்னித்து, நாம் செய்த தவறுகள் எல்லாம் மன்னித்து நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து விடுவார். சந்தோஷமாக அவரிடத்துல வந்துடலாம். ஆனால் இங்கே பிரச்சனையே நம்ம மனம் திரும்பாமல் நான் என்ன தவறு செய்தேன், தேவன் எனக்கு ஏன் இதை செய்தார் என்று யோபு புலம்புன மாதிரி புலம்பிட்டு இருக்கிறோமே ஒழிய அவரிடத்திலிருந்து ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மறுபடியும் வாங்க தேடுறது. இதில் இழப்பு யாருக்கு? நமக்கு தானே. ஸோ அதனால் நாம் நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நம்ம என்னென்ன தவறு செய்தோமோ அதை உணர்ந்து இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று மனதில் ஒரு முடிவெடுத்து நாம் தேவனிடத்தில் திரும்புவோமானால் நமக்கும் தேவனுக்கும், நமக்கும் இயேசுக்கும் நடுவே எதுவுமே இருக்கக்கூடாது.
எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட வேண்டும். இதை நாம் தூக்கி எறிந்து விட்டோமானால் நம் தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் என்றுதான் உண்மை. அப்போ நீங்கள் இந்த நாம் என்ன தவறு செய்கிறோம்? நம்முடைய நீதியை வைத்துக்கொண்டு நாம் தவறே செய்யவில்லை என்று சொல்லும்போது நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்ற வசனத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தா, நீங்கள் 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம். இது இது எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. மற்ற மனுஷனிடத்தில் இருக்கிறது என்று குற்றப்படுத்துகிறோம், ஆனால் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து இதிலிருந்து நம்ம வெளில வந்துடணும். ஏன்னா இந்த பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு இது 2வது நிருபத்தில் தான் இதையும் எழுதுகிறார். அவர் எங்கே எழுதுகிறாரோ, நான் இதோட என்னுடைய உயிர் போக போது அங்கேயே தீமோத்தேயுக்கு அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தீமோத்தேயுக்கு சொல்கிறார், கடைசி காலம் வந்துடுச்சு. எப்போ? இது 1ஆம் நூற்றாண்டில். இவர் இதை எழுதி 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இன்னும் எவ்வளவு கடைசி காலத்தில் இருக்கோன்னு பார்த்துக்கோங்க. கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். 2 காரியம் இருக்குதா? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? நம்மை அதிகமாய் நேசிக்கிறோம். மற்றவனுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்னாச்சு? இதனால தான் அநேக வேலையில பாவம் செய்கிறோம். எனக்கு நன்மை நடப்பதற்காக மற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆனாலும் பரவாயில்ல என்று நாம் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். பணத்தை தான் நாம் நாடுகிறோம், பணப்பிரியராய் இருக்கிறோம். வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாருங்க, இன்றைக்கு அவிவிசுவாச கூட்டத்தில் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் என்ன பண்றாங்க? தேவ பக்தி உள்ளவர்கள் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறார்கள். வெளிப்புறமாக அநேக காரியங்களை செய்து கொள்கிறார். தேவ பக்திமான்களா மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உள்ள ஒன்றுமே நடக்கலை. உள்ள இருக்கிறதெல்லாம் இந்த லிஸ்டில் இருக்கிறது தான் இருக்கு. இது அவிவிசுவாசிகளுக்கு. ஆனால் விசுவாசிகளுக்கு இதே பிரச்சனை இருக்கிறது. நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாய் வேஷம் தரிக்கிறோம், ஜெபம் பண்றோம், வேத படிப்புக்கு வரோம், கூட்டத்துக்கு போறோம், இந்த கூட்டத்துக்கு போறோம், அந்த கூட்டத்துக்கு போறோம், சபைக்கு போறோம், அல்லேலூயா சொல்றோம், ஸ்தோத்திரம் சொல்றோம், இந்த பாடலாம் ரொம்ப அழகா பாடுறோம், இயேசுவை போல அழகுள்ளவர் யாரோ இருக்கிறாங்களான்னு கேட்குறோம். எல்லாம் நடக்கும். நான் மிகவும் இளைஞனாக இருக்கும்போது இதை கவனித்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு மனுஷன் அவ்வளவு அழகா பாடுகிறார், அவ்வளவு அழகா கர்த்தரை துதிக்கிறார். அவர் போய் இப்படி மாட்டிட்டாரா, இப்படி செஞ்சிட்டாரா?
ஏனென்றால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் உண்மையாகவே உள்ளான இருதயத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் இதில் என்ன தப்பு இருக்குதுன்ற சொல்கிற காரியம்தான் இருக்குது. நீ இந்த இடத்துல அன்பில்லாதவனா நடந்தேயே அப்படின்னா நடந்தேன், ஆனால் அவங்க மட்டும் என்ன செஞ்சாங்கன்னு. இது எல்லா காரியங்களுக்குமே ஒரு சாக்கு வேறு சொல்லிக்குவோம். அவர்கள் இப்படி செய்ததுனால நான் இப்படி செய்தேன். இதில் நீங்கள் சில காரியங்கள் ஒருவேளை நான் சொல்லலாம், இதெல்லாம் நான் செய்யலை அப்படின்னு. ஆனால் இதில் இருக்கிற இந்த ஒரு ஒரு சின்ன காரியம் பாருங்கள், அந்த இருமாப்பு என்பது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. சின்ன சின்ன காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நம்ம சொல்லும் போதே என்னை பொறுத்த வரைக்கும் இருமாப்பும் இருக்குது, அகந்தையும் இருக்குது. புரியுதா? ஸோ அதனால் இது இந்த லிஸ்ட்டு நல்ல லிஸ்ட். இதில் நம்மளை போட்டு பார்த்து இதில் எங்கன்னு என்னென்ன காரியம் செஞ்சுருக்கோன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே, இவைகளில் இருந்து நாம் மனம் திரும்பினோமானால் நம்ம கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விடுவோம். ஏனென்றால் இங்கே அவர் ரொம்ப அழகாக போட்டிருக்கிறாரு 6வது வசனத்தில், பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இது இந்த வசனத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணுங்க. இது என்னன்னா, எப்போ சொல்லித்தந்தாலும் கற்றுக்கிறது இல்லை. அதை இங்கே பெண் பிள்ளைகள் போட்டிருக்கிறது, பெண் பிள்ளைகள் என்பதற்கு போடல. அது அதாவது நம் கோழைகளாக இருக்கிறோம் என்பதே அங்கே அப்படி அந்த பழைய காலத்து வார்த்தையில் அப்படி போட்டிருக்காரு. அதனால் இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று இங்கே எழுதலை. நாம் என்ன பண்ணுறோன்னா, எப்போ வசனத்தை படிக்கிறோம், வார்த்தைகளை படிக்கிறோம், நமக்கு நல்லா சந்தோஷமாக என்ன சொல்கிறோம், ஆமாம் இந்த வசனம் உண்மைதான். ஆனால் மனம் திரும்புறதில்லை, அதிலிருந்து ஒரு முயற்சி எடுப்பதில்லை, ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு முடிவெடுப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களை பெண் பிள்ளைகள் என்று இவர் அவங்களுடைய லாங்குவேஜில் இருக்கிறத நம்ம இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இந்த தேவ பக்தியின் இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மாயம். நாம் தேவ உள்ளவர்களாக நடித்து கொண்டு உள்ளான மனிதனிலே மனமாற்றம் இல்லாத போது வரப்போகிற நியாய தீர்ப்பு நம்முடைய கற்பனைக்கு உகந்ததாக இருக்காது, உண்மைக்கு உகந்ததாக இருக்கும். ஏனென்றால் நம் தேவன் நம்ம நியாயத்திருக்கிறவர், நம்முடைய மனசாட்சி அறிந்திருக்கிறார். நம் உள்ளான மனசில் என்னென்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். அதன்படி தான் நியாய தீர்ப்பு இருக்கும். அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து நிதானித்து இவைகளுக்காக ஜெபித்து நாம் இவைகளை விட்டு விட வேண்டும். விட்டு விட்டோன்னா கர்த்தர் விசேஷித்த விதமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். நீங்கள் யூதா புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால், யூதா புஸ்தகம் 16வது வசனம். இந்த 16வது ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்கிலீஷில் எடுத்த வசனம். ஓகே, இப்போ 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 6வது வசனத்தை ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன்.
இது எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, இதுதான். இந்த பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு, அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களா மாறிடக்கூடாது. இங்க என்ன போட்டிருக்குன்னா, 6வது வசனத்துல, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, இது தேவதூதர்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள். இப்போ நான் பிரசங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் ஒரு தேவதூதர் மாதிரி தான். தேவனுடைய வசனத்தை சொல்லுறேன். இப்படிப்பட்ட ஆளுங்க, நான் தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறேன் என்பதற்காக என்னுடைய உள்ளான இருதயத்திலே நான் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். நான் வசனத்தை சொல்லிவிட்டேன், மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனால் நான் மனம் திரும்ப வேண்டியதில்லை என்று நாம் நினைத்தோமானால், இங்கே என்ன போட்டிருக்குதுன்னா, தூதர்களுக்கே அவங்க தங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்யாது இருக்கும்போது, தேவனுடைய சித்தத்தை செய்யாது இருக்கும்போது அவர்களுக்கே நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ நமக்கு நியாய தீர்ப்பு இல்லாமல் இருக்குமா? புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது. இவங்களை பற்றி போட்டிருக்கும்போது, இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கறது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே போட்டிருக்கு, இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இது வேற யாருன்னு நினைச்சுக்காதீங்க. இது நம்மளை தான் இது குறிக்குது. இது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, நம் தற்பொழிவுக்காக நாம் முகஸ்துதி செய்வது, இதெல்லாம் நமக்கு குழந்தையிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் இதை நம்ம நம்மளா முயற்சி செய்து போராடி விடலைன்னா நம்மளை விட்டு போகாது. புரியுதா? ஸோ இவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் வரப்போகிற நியாய தீர்ப்பில் இந்த ஒவ்வொரு காரியமும் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அவருடைய சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்கு கொடுத்திருக்கிறது என்னவென்றால், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறது எதற்கென்றால், நாம் மனம் திரும்பி இந்த காரியங்களை விட்டு விலகுவதற்காக. இந்த காரியங்களை நாம் விட்டு விலகாவிட்டால் நம் தேவனுடைய சித்தத்தையும் சரியா செய்ய முடியாது. அவருடைய வார்த்தையை நான் ஒழுங்காக பிரசங்கிக்க முடியாது. இவைகளை நாம் விட்டு விட வேண்டும் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய அநியாயங்களையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இதில் நாங்கள் படித்ததெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை தாழ்மையாய் ஒத்துக்கொள்ளுகிறோம். இவைகளை விட்டு நாங்கள் விலக வேண்டும். இவைகளை விட்டு விலக நாங்கள் ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். எங்கள் ஓட்டத்தை முடிக்கும் போது நான் என் விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கை நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உமக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்கள், உம்மோடு கூட நான் நெருங்கி இருப்பதற்கு தடையாய் இருக்கும் காரியங்களை நான் எடுத்து தூக்கி எறிய கூடிய ஒரு தைரியத்தை, ஒரு விடாமுயற்சியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய மகிமையினாலே அவைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் பார்ப்போம்.